Hi hello friends, welcome back to my YouTube channel. நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தா ஒரு சூப்பரான லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து நம்ம நாளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு டிஃபும் வந்து பக்காவாக புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ எட் பண்ண வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. அதனுடைய ப்ரோ வெர்ஷன் லிங்க் வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்திருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான புக்மார்க் ஷேர் ஆடியோ இல்லை தந்துருப்பேன் வந்து அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணி அலைட் மோஷனில் ஒன் டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆனோடனே நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் ஒன்று நீங்கள் ப்ராஜெக்ட் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு ஷேகர் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேகர் ப்ரெஸ்னால் கரெக்டாக ஒரு 5 ஷேகர் வந்துடும். மேலே ஒரு 2 சிசியில் இருக்கும் பார்த்துங்க. பேக் வாங்க புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி இதுக்கான ஆடியோ லேயர் வந்து சப்போர்ட் இதுக்கான ஆடியோ லிங்க் நான் வந்து டிஸ்பிளே வந்து பண்ணி டவுன்லோட் பண்ணி ப்ளஸ் செலக்ட் பண்ணி ஆடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வியூவில் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆடியோ ஷோ ஆகும். நீங்கள் ப்ளஸ் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வந்து ஆட் நீங்கள் ஆட் பண்ண ஆடியோ லாஸ்ட் ஒரு செட்டாக செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இங்கே ஆடியோ லேயர் மேலே ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி கலர் ஃபீல்ட் செலக்ட் பண்ணி ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஒரு இமேஜ் ஆட் பண்ணி ப்ளஸ் சைன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் மேலே ஒரு லேயர் இருக்கும். மேலே கரெக்டாக ஒரு 6 லேயர் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த 6 லேயருக்கு நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணணும். இதே மாதிரி தான் இங்கே கீழே ஆட் பண்ண மாதிரி தான் அந்த கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபீல்ட் செலக்ட் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி ப்ளஸ் ஆகி செலக்ட் பண்ணி மீடியா செலக்ட் பண்ணி ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 கிளிக் பண்ணி ஃபிஃப்த்தான ஃபில் கம்பஸ் செலக்ட் பண்ணிட்டு மேலே செட்டிங்ஸ் இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரண்ட் ஃப்ரேம் பேஜ் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துங்க. இந்த லேயர் வந்து டிலீட் பண்ணிடலாம். இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி இங்கே ஆட் பண்ணுற 6 லேயருக்கும் கரெக்டாக இங்கே பாருங்கள். கரெக்டாக இந்த 6 லேயர் ஆட் பண்ணி இந்த 6 லேயருக்கும் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கரெக்டாக இந்த லேயர் செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபீல் செலக்ட் பண்ணி அதே இமேஜ் கரெக்டாக ஆட் பண்ணிங்க. இங்கே எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் அதே இமேஜை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கரெக்டாக இந்த 6 லேயருக்கும் அந்த இங்கே இருக்கிற 6 லேயருக்கும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த டபுள் புக் மார்க்லேருந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் நேரத்தை போட்டு ஃபஸ்ட்டே வந்து ஆட் பண்ணிட்டேன். எப்படி ஆட் பண்ணலாம். கரெக்டாக 16:20 வச்சுங்க. ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா செலக்ட் பண்ணுங்கள். ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி மேலே 3 இருக்கும். 3 கிளிக் பண்ணி ஃபிஃப்த்தான ஃபில் கம்பஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி கட் ஆஃபில் கட் பண்ணிங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக இந்த புக் மார்க்குள்ளே கரெக்டாக வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து இமேஜ் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சு இந்த இமேஜ் வந்து நான் டிலீட் பண்ணிக்கிறேன். டிலீட் பண்ணால் இது வந்து ஷேக் ஆப்பில் ஆட் பண்ணால் எப்படி ஆட் பண்ணுன்னு பார்க்கலாம். பாருங்கள் நீங்கள் புக் மார்க் இம்போர்ட் பண்ணி பாருங்கள். நான் மென்ஷன் 2 4 இருக்கும். இதில் வந்து ஷேக் ஆப்பினுடைய நேமு கரெக்டாக நீங்கள் இது கரெக்டாக இது பார்த்துன்னு கரெக்டாக ஷேக் ஆப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் வாங்க. ஷேக் ஆப் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் எஃபெக்டா உங்களுக்கு இங்கே செகண்ட் லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணி மேலே பாருங்கள் செகண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கரெக்டாக செகண்ட் லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிங்க. பேக் வாங்க. புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக 7 செகண்டில் பாருங்கள். கரெக்டாக செகண்ட் எஃபெக்ட் நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். கரெக்டாக நீங்கள் அதுக்கு மேலே இருக்கிற இமேஜில் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணி அந்த செகண்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு 4th எஃபெக்ட்னு சொல்லியிருப்பேன். கரெக்டாக அங்கே நீங்கள் ஷேக் ஆப்பில் போய் கரெக்டாக 4th இருக்கிற எஃபெக்ட் லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு கரெக்டாக அந்த கீழே இந்த லேயர் எது வரைக்கும் கரெக்டாக முடிச்சிக்கணும். கரெக்டாக அது வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக 4th எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் 5th எஃபெக்ட் நினைக்கிறேன். கரெக்டாக நீங்கள் 5th எஃபெக்ட் இங்கே அதே மாதிரி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 4 காமாஞ்சி இருக்கும். அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து 4th ஆகிற எஃபெக்ட் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து நீங்கள் வந்து 5th ஆகிற எஃபெக்ட் ஆட் பண்ணணும். கரெக்டாக இது வந்து 4th எஃபெக்ட் 5th எஃபெக்ட் அதே மாதிரி கரெக்டாக 3 4th 5th கரெக்டாக லைனாக எஃபெக்ட் வந்து கரெக்டாக கீழே லேயர் முடிவு ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை காப்பி பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ணி இங்கே 3rd எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 3 4 காமாஞ்சினா 3 4th 5th அப்படின்னு சொன்ன மாதிரி தான். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட்டு கரெக்டாக மேலே இந்த குரூப்பு நீங்கள் கரெக்டாக இங்கே வந்து குரூப் பண்ணுறதுக்கு நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணி கரெக்டாக அந்த குரூப்பு கீழே வந்து இமேஜ் ஏற்றுன வர மாதிரி பார்த்துங்க. பார்த்து கரெக்டாக ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. இந்த மேலே இருக்கிற குரூப் செலக்ட் பண்ணுங்கள். எடிட் குரூப் போங்க. கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணால் கரெக்டாக 9:16 கரெக்டாக ஷார்ட் சைஸ் இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க.
கரெக்டாக இங்கே வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் 4 கமாஞ்சு 3 அதே மாதிரி தான் 4th 5th லைனை ஆட் பண்ணிங்க. இங்கே ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக நான் மேலே புக் மார்க் கொடுத்துற மாதிரி நீங்கள் கரெக்டாக இமேஜ் ஆட் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 இடத்துல வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 4 கமாஞ்சு 3 ஃபஸ்ட் எஃபெக்ட்டு இங்கே பாருங்க இங்கே 5th 4ன்னு கொடுத்துருப்போம். கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5th எஃபெக்ட் இங்கே ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 4th எஃபெக்ட் ஆட் பண்ணணும். இது மாதிரி கரெக்டாக 5th 4th 5th லைனை ஆட் பண்ணிங்க. அவ்வளோதான் ஃபுல்லாக வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக இந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி இங்கே பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு புக் மார்க் வச்சுங்க. புக் மார்க் ஒரு கீ ஃப்ரேமிங் இருக்கும். அதை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி நெக்ஸ்ட் லாஸ்ட் புக் மார்க் போங்க. லாஸ்ட் புக் போய் இந்த பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாக லோ பண்ணிங்க. அவ்வளோதான். பேக் வாங்க. இப்போ ஷேர் ப்ரெஸ் பண்ணிங்க. ஷேர் ப்ரெஸ் பண்ணி இங்கே 2 சிசி லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. ப்ரெஸ் செலக்ட் பண்ணி காப்பி டூ லேயர் கொடுத்துங்க. பேக் வாங்க. இப்போ புக் மார்க் ப்ரெஸ் பண்ணிங்க. அதான் நீங்கள் ஃபுல்லாக வந்து எஃபெக்ட்லாம் எல்லாமே நான் கரெக்டாக இங்கே கொடுத்துக்கிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து கரெக்டாக எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணேன். இப்போ நாங்கள் காப்பி பண்ண சிசி லேயர் இங்கே மேலே ப்ரெஸ் செலக்ட் பண்ணி பேஸ்ட் 2 லேயர் கொடுத்துங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சோடனே மேலே இங்கே செட்டிங்ஸ் பக்கத்தில் ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ வந்து செலக்ட் ஆகி செக் பண்ணி கீழே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண போது வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆனே சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.